ரீசெண்ட் டைமில் தியேட்டர்ஸில் பயங்கரமாக ஓடிட்டு இருக்கிற படம் தான் டெமான் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேசில். ஸோ இந்த ஒரு படம் அப்படிங்கிறது ஒரு சீரியஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, டெமான் ஸ்லேயர் அப்படின்னு சொல்லிட்டு. கதையோட அந்த ஸ்டார்டிங் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இந்த படத்தோட முக்கியமான கேரக்டரான தாஞ்சிரோ அவனோட ஃபேமிலியை வந்துட்டு இந்த கறிக்கட்டையெல்லாம் விற்று வந்து பாதுகாத்துட்ருக்கான். அந்த ஒரு சமயத்தில் இவன் ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது டீமன்ஸ் எல்லாம் வந்து இவனோட மொத்த குடும்பத்தையும் அழிச்சிருது. ஆனால் இவனோட தங்கச்சி நெசுக்கோவை மட்டும் விட்டு வச்சிருது. ஸோ நெசுக்கோ டீமன் ஆனதும் டீமனை கொல்றதுக்காக ஒரு டீமன் ஸ்லேயர் ஒருத்தர் வராரு. பட் ஆனால் அந்த பொண்ணு வந்துட்டு முழுசா டீமன் ஆகாம இவனோட அண்ணனை காப்பாத்துறதுக்கு உண்டான வேலைகள்லாம் இறங்குறதுனால அவர் மேல ஏற்கப்பட்டு அவங்க ரெண்டு பத்தி விட்டுட்டு வந்து போயிடாரு. தன்னோட குடும்பத்தை அழைச்சு அந்த டீமனை தேடி கண்டுபிடிக்கிற மிஷன்ல இறங்குறாரு நம்ம ஹீரோ. அதையும் தாண்டி தன் தங்கச்சி டீமனா இருந்தும் எப்படி வந்து மனுஷங்களை பார்த்தா கொல்லாம இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து உள்ள வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு அட்வென்ச்சர் தான் இந்த கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல, நான் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல. ஸோ இதுதான் ஒரு பேசிக் அவுட்லைன். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 4 சீசன்ஸ் 2 படங்கள் அண்ட் இப்போ வந்துட்டு இன்ஃபினிட்டி கேசில் அப்படிங்கிற 3 படத்தோட முடிக்க போகிறாங்கன்றது நான் கேள்விப்படுறேன். ஸோ டீமன் ஸ்லேயர் ஸ்டார்டிங்கே நல்லா தான் இருக்குது. இது தமிழ் டப்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ டைம் தான் செக் பண்ணி பாருங்கள். நானும் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன்.